அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திக்கு பிறகு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகும். நலம் விரும்பிகளின் உதவியால் உங்களின் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மூத்தவர்கள் மேலதிகாரிகளிடம் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்பு செய்த கடுமை உழைப்பிற்கான கௌரவம் பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு வாரம். நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சினிமா, மால் என இளைஞர்களின் கனவு மையத்தில் பொழுதுபோக்குகள் இனிமையான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். விற்பனை பிரதிநிதிகள் வாக்கு வன்மையினால பொருட்களின் விற்பனைகள் சூடுபிடிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பிப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவிருக்காது. எதையும் சாதிக்கும் திறன், நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களிடம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செய்யப்பட்டால் உன்னத நிலையை நீங்கள் அடையலாம். சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்தபடி மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் கௌரவங்களையும் நீங்கள் அடைவீங்க. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். பணியில் உள்ளவர்கள் மீது அக்கறையுடன் செயல்பட்டால் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் உருவாகும். செல்வாக்கு மிக்க நண்பர்களின் உதவியால் உங்கள் பொருளாதார நிலைகள் உயர்ந்து வலுப்பெறும். சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். தொழில் சிறக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எப்படிப்பட்டாவது வெற்றியை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு அமைவதன் காரணமாக பணமுடை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், குரு, அகின சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் அனைத்து பிரச்சனைகளும் அகலக்கூடியதாக இருக்குது. கடினமான விஷயங்களை தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம். பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்க பெறுவாங்க. பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடி வரும். பொறுப்புகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் முயற்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக நீங்கள் நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை
வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியரின் ஆதரவுகள் படித்து தேர்வில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. பரிகாரமாக சரஸ்வதி தேவியை பூஜித்து வர உங்களுடைய காரியங்களில் வெற்றி உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாரம். தொழில்துறையில் வியாபாரிகளின் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் அடைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். கலைத்துறையில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க. பெண்மணிகள் தங்கள் பணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீண்ட கால மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு புதன், வியாழன் ஆகிய 2 நாட்கள் இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு இந்த சதுர்த்திக்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க ஊழியர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். உங்களின் மனம் புண்படும்படி பேசியவர்கள் வருத்தம் தெரிவித்து நட்பு கொள்வாங்க. சந்திரனின் நகர்வுகள் சாதகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக இருந்த வயிறு கோளாறுகள் மருத்துவ சிகிச்சையால் அகன்று போகும். புதன் 1, 2ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டு இழுபறியாக இருக்கக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. நெடுநாள் இருபறியாக இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரும். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. வேலை தேடி அலைபவர்கள் நல்ல வேலையில் அமரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருப்பதால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்க நேரிடலாம். வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வத்திற்கு நேரத்திற்கு நீங்கள் கடனை அடைக்கக்கூடியதாக இருப்பதால் விளக்கு போட்டு பூஜை செய்வது நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடியதாக இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகும். நல்ல விருப்பங்களின் உதவியால் உங்களின் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியும். பணியிடத்தில் மூத்தவர்கள் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்பு செய்த கடின உழைப்பிற்கான கௌரவம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக இருக்குது. நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்கள் ஈடுபடுபவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமைய விநாயக பெருமானுக்கு இந்த சதுர்த்தி தினத்தில் தீபமேற்றி அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.